சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடுவண் அமைச்சரவை ஒப்புதல். அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நடத்தப்படும் என அறிவிப்பு. நடுவண் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மருத்துவர் ராமதாஸ் வரவேற்பு. இந்தியாவில் சமூக நீதியை நிலைநிறுத்தும் என பாராட்டு. 1,70,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டுமாறு குடியாத்தத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு அறிவிக்கை வந்ததால் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் சங்கரமடத்தின் 71வது இளைய மடாதிபதியாக ஆந்திராவைச் சேர்ந்த சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிட் பொறுப்பேற்பு. கோவையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் தாவேகா தொண்டர்கள் ஊர்திகளில் ஏறி குதித்தது கவலையளிப்பதாக அக்கட்சித் தலைவர் விஜய் வேதனை. கொலை வழக்கு விசாரணைக்காக போக்கிலி வரிச்சியூர் செல்வம் விருதுநகர் நீதிமன்றத்தில் முன்னிலை. மீண்டும் மே 9ஆம் தேதி முன்னிலையாக ஆணை. காட்பாடி அருகே உணவகத்தில் இட்லி தாமதமாக கொடுக்கப்பட்டதால் மோதல். சாம்பார் வாளியால் உரிமையாளர் மீது தாக்குதல். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். 27 குழுக்களாக பிரிந்து வனத்துறை தீவிரம். அக்ஷய திருதியை நாளில் விலையில் மாற்றமின்றி தங்கம் விற்பனை. சென்னையில் 1 பவுன் 71,840 ரூபாயாக நிர்ணயம். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பரவலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.